ஹெட்னு பேரை கேட்டாலே ரோஹித் சர்மா காண்டா வரும் போல. ஹெட்னு என்ன ஞாபகப்படுத்துறேன் போடா. ஸோ கேம் இஸ் கேம். அதை வந்து அவர் கை தட்டி சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அக்ரஷன் வந்து ரொம்ப ஓவர் அக்ரஷனாக இருக்கக்கூடாது. உம்ரா நல்லா போட்டார்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டே நல்லா போடுற மாதிரி இருக்கு. ஹர்ஷித் ராணா வந்து 17 ரன் ஒரு ஓவர் அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா என்ன போட்டு புலவலும் புழக்கிறாங்க. சீரீஸ் 1-1 அப்படின்னு லெவல் ஆயிடுச்சு. இப்போ இந்தியன் ஃபேன்ஸ் யாரையோ ஒருத்தர் அடிக்கணுமே, எவனுமே சிக்க மாட்டானே, பழைய பேஷண்ட் கௌதம் கம்பீரை கூப்பிடுங்க அப்படின்னு நினைச்சாங்க. பழைய வேணாம், அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, புது பேஷண்ட் ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு வாங்கட்டு அவரை போட்டு டம்மு டிப்புன்னு அடிச்சுக்கிட்டு நீ கேப்டன்சி பண்ணாதான் ஹெட் அடிக்கிறான். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன். லாஜிக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உன்னை அடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு செம்மடி அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹெட்னு பேரை கேட்டாலே ரோஹித் சர்மா காண்டா வரும் போல. ஹெட்னு என்ன ஞாபகப்படுத்துறேன் போடா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, முதல் டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க்கை பார்த்து நீங்க ஸ்லோவா போறேன்னு சொன்னோடனே எல்லாரும் அவருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார்க்கு வந்து முதல் பால் எல்பிடபிள்யூ எடுத்த உடனே அவன் ஆடின பேட்டிங்க்கு அப்படி ஒரு ஊம்பு, இவன் போட்ட போலிங்க்கு இப்படி ஒரு ஊம்பு. ஸோ சீரீஸ் எப்படி போச்சு, இந்தியா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிச். சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணவே ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சு பொழந்து பாய்ங்கன்னு நினச்சோம். ரெண்டு டீம்ல இருந்தோம். அது வந்து இப்போ முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணிடுது யாரை பார்த்தா, இந்த பக்கம் சிராஜ், இந்த பக்கம் ஹெட். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 140 அடிச்ச பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் சென்ட் ஆஃப் பண்ணும்போது வெல் பிளேடுன்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணிருக்கலாம். இவர் ஓடி வந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹெட் வந்து அவரும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுவாரு. ரெண்டு பேரும் கெட்ட வார்த்தை திட்டுப்பாங்க. இதை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல முதல்ல ஹெட் கிட்ட கேட்பாங்க. நான் வெல் போல்டு தாங்க சொன்னேன், அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி ஹெட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. I actually jokingly said well bowled, and then when we pointed me in the sheds I had my reaction as well. But சிராஜை வந்து அடுத்த நாள் காலையில கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, இவன் போய் சொல்றான், அந்த ஃப்ரீ இவன் போய் சொல்றான், அவன் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு वेल बॉल तो किधर से दिख ही नहीं रहा है कि वो मुझे वेल बॉल और சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சிலாம் போயிட்டாங்க. ஸோ கேம் இஸ் கேம். அதை வந்து அவர் கை தட்டி சென்ட் ஆஃப் பண்ணிருக்கலாம். அக்ரஷன் வந்து ரொம்ப ஓவர் அக்ரஷனா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்க வேணா, நார்மலாகவே இருக்குங்க. அக்ரஷன் வந்து ஒரு லிமிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவை ஸ்டேட் பண்ணியிருப்பார் ப்ரெஸ் மீட்டில். ஸோ ரோஹித் சர்மா பற்றி நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஃபேன்ஸ். நீ என்ன பேட்டிங் ஆட மாட்டேற, அடுத்த மேட்ச்சில் இவருக்கு இன்ஜுரிங்க மாதிரி இவரை வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மீம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஜுரிலாம் இல்லைங்க. என்ன இன்ஜுரி? கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, வேற என்ன உனக்கு இருக்கு? என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. அவர் நல்ல பேட்ஸ்மேன் தான்டா. டெஸ்ட்ல கடைசியா நல்லா ஆடல, ஓகே நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அவர் கேப்டன்சி பண்ணா ஹெட் அடிக்கிறாருன்ற இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் கூட்டு வந்து அவர் கேப்டன்சில பழி சொல்றதுல தப்பு. ஸோ முக்கியமான விஷயம், இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம்? பிங்க் பால் காரணமா நான் மூவ்மெண்ட் அதிகமா இருந்தது. இந்தியன் பேட்ஸ்மேனை பத்தி உங்களுக்கே தெரியும். பால்ல லைட்டா மூவ்மெண்ட் இருந்தாலே பாய்ஸ் நல்லா திணற ஆரம்பிச்சிருவாங்க, டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 180 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் பாலே எல்பிடபிள்யூ ஆனவனே மொத்த பேரும் ஃபயர் ஆயிட்டாங்க. ஸோ மொமெண்டம் அங்கேயே வந்து ஆஸ்திரேலியா பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல கேஎல் ராவலும் சரி கில்லும் சரி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ரெண்டு பேராலையும் ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணவே முடியல. இப்போ இந்தியன் டீம்ல இருக்க மேஜரான கன்சர்ன் நாங்க என்ன பார்க்கறோம் இந்த மேட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணாதான். நல்லா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுரு, என்ன ஸ்டார்ட் ஆகுது போது நிக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுறாங்க தவிர யாருமே அதை 50ஆவோ 100ஆவோ கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான கன்சர்னா இருந்தது. அதுக்கப்புறம் கேப்டன்சில எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையா நீங்க கேட்டீங்கன்னா, கேப்டன்சில சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸி சிங்கிள்ஸ் ஃபார் டிராவிஸ் ஹெட் ஆடும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீப் பாயிண்ட்டும் டீப் ஸ்கொயர்லவே வச்சுட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஈஸியாக ஃபிளிக்ல கஷ்டமான பால் போட்டால் ஒரு சிங்கிள் ஆறாரு, இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு ஒரு சிங்கிள் ஆடிட்டார். ஈஸி சிங்கிள்ஸ் கொடுத்ததுனால டிராவிஸ் ஹெட்டால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுது. டிராவிஸ் ஹெட் மட்டும் இல்லை, அது இல்லாமல் ரெண்டு பேட்ஸ்மேன் நிஜமாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று வந்து லபிஷன், ஒன்று வந்து மெக்ஸ்வினி. ஸோ ரெண்டு பேருமே ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி பெருசாக ஸ்கோர்ஸ் அடிக்கலனாலும் ரெண்டு பேருமே கிரீஸில் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாங்க. ரெண்டு பேருமே 100 பால்ஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டேல லைட்ஸ்ல பால் நல்லா ஸ்விங் ஆகும்போது பாலை நல்லா விட்டுட்டு கிரீஸ்ல ஸ்டே பண்ணி அடுத்த நாள் டே 2 வரும்ல, டே 2ல வந்து டம்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஹர்ஷித் ராணா வந்து 17 ரன் ஒரு ஓவரில் அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா என்ன போட்டு புலவலும் புழக்கிறாங்க. இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேட் கமிங்ஸாக இருக்கட்டும், அவர் பயங்கரமாக செகண்ட் இன்னிங்ஸில் வேறு லெவலில் போலிங் போட்டார். அவர் ஷார்ட் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஷார்ட் பால் பயங்கரமாக போட்டிருந்தார். அவர் எடுத்து 5 விக்கெட் எடுத்தார். அதில் 4 விக்கெட் எல்லாமே ஷார்ட் பால் தான். ஒரே ஒரு பால் மட்டும் குட் லென்த் பால் போட்டிருப்பாரு. மற்ற எல்லா பாலும் ஷார்ட் பால். மூஞ்சி குறி வச்சு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எரிஞ்ச உடனே எல்லா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் கேஎல் ராவல் ஆரம்பிச்சு எல்லாரும் பாலை மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் விழுந்துச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. விருட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் மனுஷனாவே கொஞ்சம் மனசாட்சியோட பால் போடுறாங்களா?
இந்தியா ஷார்ட் பால் டெக்னிக் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா இல்ல. ஸோ அதுவும் ஒரு ஃபிளாவா இருந்தது அங்க. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் ஒரு சம்பவம் பண்ணாரு, உங்களுக்கே தெரியும். ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க, மிக்ஸ்வெனிக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. கேட்ச் டாப்ஸும் ரொம்ப க்ரூஷியலா தான் இருந்தது. ஸோ ஃபீல்ட் செட்டை பத்தி நாங்க முன்னாடி இந்த வீடியோலயே முன்னாடி பேசியிருப்போம். அதே மாதிரி ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு பால் ஆடுவாரு, அது வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ரோஹித் சர்மாக்கு நடுவுல போகும். அப்போ ஒரு ஸ்லிப் மட்டும் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்லிப் வச்சு போடுங்க, விக்கெட் எடுக்க பாருங்க. விக்கெட் எடுக்க பார்த்தா தான் டெஸ்ட் மேட்ச்ல நிறைய ஜெயிக்க முடியும். ஏன்னா 20 விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டெஸ்ட் மேட்ச்ல. அது உங்களுக்கே தெரியும். வி அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா உங்ககிட்ட 180 ரன் தான் இருக்கு, நீங்க ரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே நீங்க விக்கெட் எடுக்க தான் ட்ரை பண்ணும். ஏன்னா விக்கெட் எடுத்தா ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும், மொமெண்டம் உங்க பக்கம் ஆயிடும். அது ரோஹித் சர்மா பண்ணலன்றதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அதை அவர் பண்ணியிருந்தானா கண்டிப்பா இந்தியா வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க, மொமெண்டமும் இந்தியா சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கும். சொல்ல வராரு. ஸோ இன்னொரு முக்கியமான கன்சர்ன் என்னவா இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா, உம்ரா நல்லா போட்டாருன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டே நல்லா போடுற மாதிரி இருக்கு. உம்ரா வந்து ஓப்பனிங்ல 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா மத்த இருக்க போலர்ஸ்லாம் நல்ல மொமெண்டம்ல ஷிஃப்ட் ஆகி நல்லா போட ஆரம்பிச்சாங்க. இதுவே பும்ரா விக்கெட் எடுக்கலாம் நல்லா போட மாட்டாங்க. அப்போ நான் பண்ண மாட்டேன் தான் நீ பண்ணுவேன், நான் பண்ணலனா நீ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர மத்த யாரும் ஸ்டெப் அப் பண்ணி பும்ரா இல்லைனாலும் நாங்க நல்லா போடுவோம் பண்ண மாட்டாங்க. அது இந்தியன் டீமோட கன்சர்னா இருந்தது. நாங்க போன வீடியோல சொல்லியிருந்தோம் அஸ்வின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு ஸ்பின்னர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா அது 4th டே 5th டே போனதான் இவங்க 2 நாள்லயே மேட்ச் முடிச்சதுனால இவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் இந்தியா அடுத்த மேட்ச்ல என்ன பண்ணலாம், இந்தியா வந்து இதெல்லாம் பண்ணா ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் பண்ணா ஜெயிச்சிடலாம்னா இல்ல. அவங்க கிட்ட இருக்க மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணாலே இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணா நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாடுறாரு, அவரை மேல போட்டுட்டு தயவு செய்து இது கீழே யாரை போடலாம், ரோஹித் சர்மா கீழே போட்டுடலாம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து கீழே ஆட எப்படி நீ அடிச்சுதான் ஆடலாம், அது கீழே ஆடலாமே எதுக்கு மேல ஆடணும். நிதிஷ்குமார் இன்னும் நல்லா விளையாடுறாரு, அவர் நல்லா மேல ப்ரொமோட் பண்ணி அவருக்கு நல்ல டவுன் கொடுக்கலாம். ஸோ அடுத்த மேட்ச் கேபால நடக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஹிஸ்டாரிக் வின் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ அந்த பேட்ச்ல இந்தியா எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் டெஸ்ட்டுக்கும் தேர்ட் டெஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 1 வாரம் கேப் இருக்கு. இந்தியா நல்லா ப்ரிப்பேர் ஆகி மொமெண்டம் மாத்துறாங்களா இல்ல மொமெண்டம் மாத்தாம 2-1 போறாங்களான்னு பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ ப்ரெடிக்ஷன் வீடியோ அடுத்த வீடியோவை போடுறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.